பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, சங்கீத புத்தகம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், என் சத்துருக்கு மேலாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. தாவீது சத்துருக்களால் துரத்தி வெடிக்கப்படுகிறான். உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். இழைப்பில்லாமல் அலைந்து திரிகிறான். இப்போ தேவனிடத்திலே ஒரு நம்பிக்கை வைக்கிறான். ஒரு நாள் வரும், ஆண்டவரே, என் சத்துருக்கு மேலாக என்னுடைய உயர்வை, என்னுடைய மேன்மையை நீங்கள் உயர்த்தி, என் அந்தஸ்தை உயர்த்தி, அவர்களை விட நான் ஒரு உச்சபட்சமான நன்மையை அடைவேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே அந்த விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறான். அந்த நம்பிக்கையும் நேர்மறையான அந்த சிந்தனையும் தான் அவனை வெற்றியாளராக மாற்றினது. நிறைய பேர் வாழ்வில் அந்த சிந்தையிலே விழுந்து போவார்கள், எண்ணங்களிலே விழுந்து போவார்கள். அவர்கள் எதற்காக தேவனை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை மறந்து விடுவார்கள். சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பலில் எடுத்து நான் பிரபுகளோடு அமர பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை. எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை உரித்தவர்களாக மாறுவதில்லை. தேவனை பற்றின ஒரு புரிதலும் அறிவும் தான் உயர்ந்த இடத்திலே கொண்டு போய்விடும். தாவீது அந்த முதல்ல சொல்றான், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நான் அறிவற்றவன், திறமையற்றவன், புத்தியற்றவன். அவர் என்னை நடத்துகிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஒரு அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு, அந்த தேவன் மேல் இருக்கிற அந்த அன்பு, தேவனை குறித்த ஒரு புரிதல் தான் அவனை வெற்றியாளனாக சீக்கிரம் தலை சிறந்த தலைவனாக மாற்றினது. நம்முடைய வாழ்விலை தோற்று போனதுக்கு என்ன காரணம், வெற்றி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? தேவனை பற்றிய ஒரு புரிதல் குறைவாக இருக்கிறபடினால தான். இப்படி சொல்றார், என்னை அவர் நீதியின் பாதையிலே, ஒழுக்கத்தின் பாதையிலே, நேர்மையின் பாதையை என்னை நடத்துகிறார். நான் உணர்கிறேன், பார்க்குறேன். நான் என்னால் தீமையான வழியில் போக முடியல, தீயர்களோடு அங்கே சம்பாஷிக்க முடியல, தேவனை வெறுக்கக்கூடிய மறக்கக்கூடியவர்களோடு நான் இணைந்து போக முடியல. என்னை சரியான வழியில், எனக்குள்ள சில தவறுகள், குறைகள் வரும்போது அவர் என்னை சுட்டி காட்டுகிறார். அந்த உணர்வு தான் தாவீதை உயர்த்தினது. அருமையானவர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா? தேவன் உங்களை நீதியின் பாய் நடத்துகிறாரா? அவர் கோலும் தடியை உங்களை தேற்றக்கூடிய நிலைக்கு இருக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த பயமும் அணுகாது. அது சொல்ற, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறதில்லை, என் தேவனுடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. அவன் உணர்கிறான். அதனால்தான் தாவீது சொல்கிறான், நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும், ஜெயம் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர் என் சத்துருக்கு மேலாக என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. சத்துருக்கு மேலாக மாத்திரமில்லை, என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். அந்த உச்சபட்சமான புரிதலும், அந்த அன்பும், அந்த தெளிவும் தான் தாவீதை ஒரு மேன்மையானவனாக நிறுத்தினார். அதனால்தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறார், தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஆண்டவருடைய இதயத்துக்கு அவன் ஏற்றவனாக மாறினதுக்கு தெய்வத்தை பற்றின ஒரு புரிதல் அழகாக, நேர்த்தியாய், தெளிவாக இருந்தது. மக்களை சிந்திப்போம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் மேன்மையான இடத்துக்கு செல்லவில்லை? கொஞ்சம் சிந்திப்போம். நாம் தேவனை பற்றின ஒரு புரிதல் எப்படி இருக்கிறது? அவர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து போனாலும் நான் பயப்படலை. அவர் என்னை தன்னுடைய வார்த்தை கொண்டு என்னை தேற்றுவார், என்னை தைரியப்படுத்துவார். அப்படி பொல்லாத மனுஷனுக்கு, பொல்லாத ஆவிகளுக்கு என்னை தப்பி வைத்து என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார் என்ற அழகான ஒரு புரிதல் அந்த தாவீது தலை உயர்த்தினது. சொல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறேன், நான் நிரம்பி வழிகிறவனாக இருக்கிறேன். என் தலை ஒரு விசேஷத்தினாலே என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஒரு மேன்மையான நன்மையினால் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று அவனை உணரக்கூடிய அளவுக்கு அவன் தலையை கர்த்தர் உயர்த்தினான். மக்களை சிந்தியுங்கள். நம் வாழ்விலே தோல்வியும் துயரம் இருக்கா? கலங்க வேண்டாம். தாவீது அனுபவம் நம் அனுபவமாய் மாறும் என்றால் சத்துருக்கு மேலாக கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வேத வாக்கியத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணவராக. God bless you. God bless you.